மகிமைப்பட்டு சரீரங்கள் சுகமடைவதாக, சரீரங்கள் சுகமடைவதாக, ஆண்டவரே சிந்தைகள் சுகமடைவதாக, இப்பொழுது மாற்றங்கள் உருவாகுவதாக, வல்லமை வெளிப்படுவதாக. எஸ் ஆண்டவரே, வல்லமை வெளிப்படுவதாக, வல்லமை வெளிப்படுவதாக, கட்டுகள் உடைக்கப்படுவதாக, கட்டுகள் உடைக்கப்படுவதாக, அந்த கால வல்லமைகள் கட்டப்பட்டு பாதாளத்தில் சிறைப்பட்டு போவதாக. ஜீசஸ் நேம், ஜீசஸ் நேம், ஜீசஸ் நேம், ஜீசஸ் நேம், ஜீசஸ் நேம். நன்றியா, 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 நன்றியா. நாம் அமர்ந்து கொள்வோமாக. ஒரு விசை சில காரியங்கள் நான் சொல்லுகிறேன். அதற்கு பிறகு நாங்கள் படிக்க போகிறோம். இந்த நாளில் வந்த ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். வேதம் சொல்லுகிறது, அவருடைய நாமத்தினால் எங்கே நின்று முழு பேர் கூடியிருக்கிறீர்கள் அந்த இடத்தில் நான் என்ன செய்வேன்? வாசம் பண்ணுவேன். ஆமென். ஆகையால் இந்த நாளில் தேவன் நம்முடைய சபைக்குள் அசைவாடுகிறார். அதை விசுவாசிக்கிறீர்களா? ஹல்லேலூயா. சிறிய கூட்டத்தை தான் தேவன் தேடிக் கொண்டிருக்கிறார். ஆமென். சிறிய கூட்டத்தை, சிறிய கூட்டத்தை வைத்துதான் தேவன் பெரிய காரியங்களை செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீர்களா? ஆமென். தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. சகோதரர் சொன்னது போல நான் காலையில் நான் யோசித்துக் கொண்டிருந்தேன். என்னவென்றால் தேவன் சொல்லுகிற காரியம் என்ன? நாங்கள் சில நேரங்களில் தேவன் நம்மை நடத்தி வந்த பாதைகளை நாம் மறந்து போகிறோம். ஆமென். நடத்தி வந்த பாதைகளை மறந்து போகிறோம். நடக்காதவைகளை குறித்து நாம் கலங்குகிறோம். நடக்காதவைகளை குறித்து நாம் பேசுகிறோம். துர்ச்செய்திகளை பரப்புகிறோம். அவிசுவாச வார்த்தைகளை நாம் பேசுகிறோம். ஆனால் நாம் சற்று யோசித்து பார்க்க வேண்டும். நடந்தவைகள் எவ்வளவு காரியங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்னைக்காவது கைவிட்டிருக்கிறாரா? என்னைக்காவது நடுவில் விட்டிருக்கிறாரா? என்னைக்காவது நம்மை நம்மை வியாதியில விட்டிருக்கிறாரா? என்னைக்காவது நம்மை கடன்காரனா வச்சிருக்கிறாரா? இல்லை. ஆண்டவர் நடத்தி வந்த பாதையை பார்க்கும் பொழுது சிங்க கெவியம் நாம் நடந்து வந்திருக்கிறோம். ஆமென். அக்கினியிலும் நாம் கடந்து சென்றிருக்கிறோம். கர்த்தர் இன்னைக்கு உங்களை என்னை உயிரோடு வைத்த காரணம் அவருக்கு நன்றி சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். ஆமென். கர்த்தருக்கு நன்றி சொல்லும்படியாக. ஏனென்றால் தேவன் விரும்புகிறார் நம்முடைய துதியை, நம்முடைய நன்றிகளை அவர் விரும்புகிறார். நாம் நடத்தி வந்த பாதைகளை நினைத்து நன்றி சொல்லும் பொழுது நடக்காதவைகளை தேவன் என்னுடைய வாழ்க்கையை நிரூபித்து காண்பிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆமென். எஸ். அவர் நம்ம நினைக்கிற இந்த காரியத்தை பார்த்து ஐயோ இது நடக்காது, இந்த சூழ்நிலை மாறாது, ஆண்டவரே இதற்காக என்னை அழைத்து வந்தீர்கள் கேள்வி கேட்கலாம். இஸ்ரவேல் ஜனங்கள் அதுதான் செஞ்சாங்க. இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்காக பாவம் மோசே வனாந்திரத்தில் போக வேண்டியதா இருந்துச்சு. ஆமென். யோசித்து பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்திரத்தில் தேவன் கொண்டு போகும் பொழுது ஒன்றுமில்லாத மோசையும் வனாந்திரத்தில் போக வேண்டியதா இருந்த ஜனங்களுக்காக. இன்றைக்கு நாம் தேவனை விசுவாசிக்கிறதுனால நடக்காத காரியங்களை குறித்து அவிசுவாச துர்ச்செய்திகளை பரப்புறதுனால எங்களால மற்றவர்கள் வனாந்திரத்தில் போக வேண்டியதா இருக்கு. ஆமென். நான் மட்டும் இல்லை, என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய குடும்பம், என்னுடைய சபை வனாந்திரத்தில் போக வேண்டிய பாதைகள். யோனா பார்த்தான், மனம் திரும்பினான். உடனே அவன் என்ன செய்தான்? அவனால கப்பல்ல அப்படி எல்லாரும் செய்தான். ஒருவனா. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒருவனா. அந்த ஒருவனால கப்பல் செய்து கொண்டான். கடைசி சொல்றேன், கொண்டு போய் ஆத்துல போட்டு கடல்ல போட்டு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், நீங்க படுகிற ஒரு அவிசுவாசம், நீங்க சிந்திக்கிற ஒரு சிந்தையா இன்றைக்கு நம்முடைய குடும்பம் தள்ளாடப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நம்முடைய சூழ்நிலை தள்ளாடப்பட்டுக் கொண்டிருக்கிறது. தேவன் ஒரு அற்புதம் செய்யவில்லையா? ஆண்டவர் வாக்கு கொடுத்தா வாக்கு கொடுத்ததுதான். அது யாராலும் மாற்ற முடியாது, அது யாராலும் எடுத்து போட முடியாது. தேவன் சொன்னதை செய்வார். நாம் மறந்து போனாலும் ஆண்டவர் ஒரு நாள் மறக்க மாட்டார். ஆமென். ஒரு கதை ஞாபகம் வருது. இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி வரும் பொழுது சகோதரர் சொன்னது போல யாரும் கானானுக்கு போகல. 2-3 பேர் தான் கானானுக்கு போனாங்க. இல்லையா? 5 பேர் தான் கானானுக்கு போனாங்க. மற்றவங்க என்ன நடந்துச்சு? லட்சக்கணக்கான ஜனங்கள் என்ன நடந்துச்சு? எல்லாரும் அப்படியே அழிந்து போனார்கள். ஆதாரங்க கீழே மண்ணுக்கு கீழே போனார்கள், செத்து போனார்கள். ஆனால் என் ஆண்டவர் நியாயப்பிரமாண காலத்திலே எவ்வளவு நல்லவராக இருந்தார், இந்த கிருபை காலத்திலே எவ்வளவு நல்லவராக இருந்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த நியாயப்பிரமாண காலத்திலே அவர்களை
விழுந்த எலும்புகள், அங்க இங்க எலும்புகள் கூடு, அங்க இங்க இருக்க ஒவ்வொரு பக்கத்துல இருக்கிற எலும்புகள் ஒரு 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 மாயாணத்துக்கு கொண்டு போகிறார். இவரெல்லாம் பார்த்தோன்னே, இதெல்லாம் யார் ஆண்டவரே? இவர்களெல்லாம் யார்? இஸ்ரவேல் ஜனங்கள், எகிப்திலிருந்து வந்த ஜனங்கள் அங்கே மடிந்து போயிருக்கிறார்கள். ஆண்டவர் சொன்னாரு, நீங்க நினைக்கிறீங்களா ஏன் ஆண்டவர் திரும்ப அந்த உலக எலும்புக்கு ஜீவன் கொடுத்தாருன்னா, கொடுத்த வாக்கு நிறைவேற்றும் என்பதற்காக அவர்களை உயிரோடு எழுப்பி கொண்டு போய் அப்படியே காணாமல் வச்சுட்டார். ஆமென். எத்தனையோ வருஷத்துக்கு பிறகு இந்த உலக எலும்புகள் ஆண்டவர் நினைவுக்கு வருகிறார். எத்தனை வருஷம் ஆனாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு சொல்லுகிறேன், ஆண்டவர் உங்களுக்கு சொன்னதை நினைவு கொண்டு கொண்டுதான் இருக்கிறார். ஹல்லேலூயா. பக்கத்துல ஆளை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் நினைவு கொடுக்கிறார். பக்கத்துல ஆளை பார்த்து சொல்லுங்க, நீங்க மறந்தாலும் ஆண்டவர் மறக்கவில்லை. ஆமென். நீங்க சிஸ்டர், நீங்க ஒரு காரியம் மறந்துட்டீங்க, ஆனா ஆண்டவர் மறக்கவில்லை. ஆண்டவர் மறக்கவில்லை. அவர் ஞாபகம் வைத்துக் கொண்டிருக்கிறார். அவர் சொல்லுகிறார், பாருங்க, அவர் என்ன சொல்றார், இந்த உலகத்தை எலும்பை பார்த்து ஊத சொல்லுகிறார். ஒரு ஊதுல ஊதுனாரு, என்ன நடந்துச்சு? எலும்பெல்லாம் மேஜிக் மாதிரி கண்ணு முன்னாடி யோசிச்சு பாருங்க. அப்படி எப்படி எந்தெந்த எலும்போட எந்தெந்த எலும்பு சேரணுமோ அந்த எலும்புகள் ஒன்று சேர்ந்து அப்படியே எலும்பு கூட வந்து நின்றுச்சு. ஆண்டவர் என்ன செஞ்சார்? மாம்சத்தை கொடுத்தார், ஆத்துமாவை கொடுத்தார், திரும்ப உயிர்ப்பித்தார். வாயா, நான் உனக்கு சொன்னேன், கானானை கொண்டு போவேன்னு சொல்லி, வா உன்னை கொண்டு போறேன், கானானை கொண்டு போய் வச்சார். ஹல்லேலூயா. அவங்க மறந்தாலும், அவங்க குடியில போனாலும் ஆண்டவர் மறக்காம ஆண்டவர் திரும்ப அவங்களை எழுப்பி கானானை கொண்டு போய் வச்சார்னா, இந்த கிருபை காலத்துல உங்களுக்காக எனக்காக மரித்த இயேசு கிறிஸ்து அவருடைய இரத்தத்தை சிந்தி இன்றைக்கு உங்களை என்னை கைவிடுவாரா? கைவிடவே மாட்டார். ஒரு நாளும் கைவிட மாட்டார். ஐயோ, நான் வியாதியிலே நான் இருப்பேனா? இல்லை. ஐயோ, நான் இந்த பிரச்சனையில நான் இருப்பேனா? இல்லை. ஐயோ, நான் என் வாழ்க்கை இப்படி முடிந்துவிடுமா? என் விதி இதுதானா? இல்லவே இல்லை. தலையிடத்தை மாற்றுகிறது தானே ஆண்டவர். ஆமென். விதியை மாற்றுகிறவர், சரித்திரத்தை மாற்றுகிறவர். தன் ஜீவனை கொடுத்துதான், தன் சிலுவையிலே தன் ஜீவனை கொடுத்துதான் சரித்திரத்தை மாற்றினார். என்ன? கிறிஸ்துவுக்கு பின், கிறிஸ்துவுக்கு முன். ஆமென். சரித்திரத்தை அவரால் மாற்ற முடியுமா? உங்கள் தலையிடத்தை மாற்ற முடியாதா? கேள்வி கேளுங்க சிஸ்டர், பிரதர். சரித்திரத்தையே மாற்ற முடியுமா? தலையிடத்தை மாற்ற முடியாதா? ஹல்லேலூயா. இந்த தலையிடத்தை மாற்ற சொல்லுங்க விசுவாசத்துல. அப்பதான் நடக்கும். வாய் தீர்க்க தரிசன வாய், தீர்க்க தரிசன வாய். ஹல்லேலூயா. நீங்க சொல்ல 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 உங்களுக்காக பக்கத்தில் உள்ளவங்க அது நடக்கும். ஆமென். தரிசனம் தந்தவர் நிறைவேற்றுவார். ஆமென். காலையில வந்தவங்க மனைவி சொன்னாங்க, என்னடா அதுல காணுமே, இன்னைக்கு சொன்னாங்க. நான் சத்தியமா பயப்படாதீங்க, இது ஆண்டவருடைய ஆலயம், தேவனுடைய ஆலயம். தேவன் நியமித்த தேவன் ஜனங்களை கொண்டு வருவார். ஹல்லேலூயா. எங்களுக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, பாஸ்டர் நாங்க வருவோம். சமீபத்தில் எனக்கு சொன்னார், பாஸ்டர் நாங்க உங்களுக்காக என்ன வேணாலும் நம்ம செய்வோம், கட்டாயம் நாங்க வருவோம். ஆனா சொன்னவர்கள் காணல, அதற்காக நான் கவலைப்படவில்லை, நான் சந்தோஷப்படுகிறேன். தேவன் சொன்னதை நிறைவேற்றுவார். ஆமென். இதான் உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் செய்ய போகிறார். இன்னைக்கு எது உங்களுக்கு பெண்டிங்கா இருக்கு யோசிச்சு பாருங்க. எது பெண்டிங்கா இருக்குதோ அந்த பெண்டிங்கை தேவன் இந்த நாட்கள் நிறைவேற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆமென். நம்ம என்ன செய்யணும்? கடந்து வந்த பாதைகளை நான் திரும்பி பார்க்கிறேன். கர்த்தாவே, நான் கண்ணீரோடு நன்றி சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. நான் கடந்து வந்த பாதை ஆண்டவரே, எவ்வளோ பாதை. இன்னைக்கு மட்டும் நமக்கு பிரச்சனை, இன்னைக்கு மட்டும் நமக்கு இந்த சூழ்நிலை இல்லையே, ஏற்கனவே நமக்கு இருந்திருக்குது. அப்ப மாற்ற முடியும்னா, அப்ப என்ன உங்களை என்ன உயிரோட இன்னைக்கு வைக்க முடியும்னா, ஆண்டவர் இனியும் ஆண்டவர் நடத்த வல்லமை உள்ளவர். சொல்றார் வசனம், பாதியில எங்களை விட்டுட்டு போகிறதால கரம் பிடிச்சா எப்படி கொண்டு வந்து விடுவாரா? கடைசி நான் மறிக்க வரைக்கும் கொண்டு போய் விடுவார். அதனால தான் அவர் சொல்றார், பாருங்க, ஆண்டவர் ஊழியக்காரரோடு நியாயபரமான காலத்தில் அவருடைய ஆசனை தெரிந்து கொண்டு அவருடைய ஜனங்கள் நேசித்தார் என்றார். விடல. அதுக்கு பிறகு அவர் வந்து எங்களோடு இருந்து எங்களை நடத்தி அவர் போன பிறகு எங்களை தனியாக விடல. எங்களுக்குள் அவர்கள் பாருங்க, நியாயபரமான காலத்தில் அவர்களுக்கு தேவனோடு பேச முடியாமல் இருந்தது, பேசுவதற்கு ஒருவர் தேவைப்பட்டது. ஆனால் அதற்கு பிறகு இயேசு அவரோடு இருந்தால் அவர்கள் கண்களும் திறக்கப்படவில்லை. ஆனால் இயேசு இன்னைக்கு நம்மோடு நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். நமக்கு எல்லா காரியங்களும் வாய்ப்பு பண்ணி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. தனிமையா விடலை. நீங்க நினைக்கிறோம் தனிமையா நான் இருக்கிறேன், நான் எல்லாம் பாரு, நானே தனியா எல்லாம் வேலையில செய்ய வேண்டும், தனியா இந்த பிரச்சனையை சொல்லப்பட முடியும்
இன்னைக்கு செங்கடலை விட நான் நினைக்கிறேன் செங்கடலை என்னை பிளந்து தருவார். செங்கடலை விட மேலான தேவன் என்னுடைய வாழ்க்கையில வழிகளை திறந்து தருவார். ஆமென். அன்னைக்கு அவருக்கு நடந்த அற்புதத்தை அல்ல, இன்னைக்கு அதற்கு பார்க்க மேலான அதிசயத்தை என்னுடைய வாழ்க்கையில செய்வார். ஆமென். அதையே இதுதான் நம்ம விசுவாசிக்கணும். நீங்க இன்னைக்கு நாங்கள் நன்றி சொல்லுங்க. நான் சில சொல்லியிருக்கிறேன், ஒன்று செய்யாதீங்க, நன்றி சொல்லு. கடந்து வந்தப்பா, நாமே நடத்தி வந்தப்பா, நன்றி சொல்லு. சூழ்நிலையை பார்த்து நன்றி சொல்லுங்க. ஆமே நன்றி சொல்ல ஆரம்பிக்கும் பொழுது எரிகோ கோட்டைகளை தேவன் உடைக்க ஆரம்பிக்கிறார். எரிகோ கோட்டைகள் உடைக்கும் பொழுது உங்களுக்காய் வழி திறக்கப்படும். உங்களுக்கு இருக்கிற பரிசுத்தாவே சாதாரண அல்ல. நாம இந்த கண்களால் சிலர் பார்ப்போம், இந்த கதிரெல்லாம் வெறுமையா இருந்தாலும் இல்லை, இந்த கதிர ஆவியான வந்தாங்க, தூதர்கள் வந்தாங்க. ஆமென். ஹல்லேலூயா. மனுஷர்களோடு ஆராதிப்பதை விட தூதரோடு சேர்த்து ஆராதிப்பதை ஹல்லேலூயா. மனுஷர்கள் வந்து ஆராதிப்பது பரவாயில்லை, ஆனா சில நேரம் வெறுமையா இருக்கும்போது இந்த இடத்துல நான் நினைப்பது உண்டு, இந்த இடத்துல தெய்வ தூதர்கள் இருக்காங்க, நான் அவரோடு சேர்த்து ஆராதிக்கிறது. ஆனா அதை விட மேலான கிருபை எங்களுக்கு கொடுத்தது எழுதுமா, தூதர்களுக்கு மனம் திரும்புதல் இல்லை, தூதர்களுக்கு இல்லாத தேவன் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நிமிஷம் மனம் திரும்பி அவரை ஆராதிக்கும் பொழுது அவர் நமக்காய் கீழே செய்ய வல்லவராக இருக்கிறார். எத்தனை விசுவாசிக்கிறீர்கள்? இந்த காலையில் இன்றைக்கு நாம் சற்று துடித்து அப்படியே நாம் முடிக்க போகிறோம். முடிக்கும் பொழுது என்னுடைய சரீரங்களை மாற்றம் கொடுக்கலாம். விசுவாசிக்கிறீர்களா? ஆமென். இடைவெளிந்து நான் துதிக்க அந்நிய பாஷை வரம் பெற்றவர்கள் அந்நிய பாஷை நாவை திறந்து துதிக்கும் பொழுது கர்த்தர் இப்பொழுது காலையில் உங்கள் சரீரங்களில் வியாதியஸ்தவர்கள் சுகமடைய போகிறீர்கள், வியாதி உள்ளவர்கள் சுகமடைய போகிறீர்கள். அது மாத்திரமல்ல, இந்த இடத்துல எந்த சூழ்நிலை வந்து அந்த சூழ்நிலை இந்த ஆலயத்தை விட்டு திரும்ப போகும் பொழுது அது உங்களுக்கு மாற்றப்பட்டிருக்கும். தேவன் ஆசீர்வாதமாய் அமைத்து கொடுத்திருப்பார், பாதைகளை திறந்து கொடுத்திருப்பார். இந்த காலை வேளையில் எந்த காரியத்திலிருந்து மேற்பட செயல்பட முடியாமல் நீங்க நினைக்கிறீர்களோ இப்பொழுது துதிக்க ஆரம்பிங்க. அவைகளை பக்கத்துல போட்டு ஆண்டவரே நீ செய்ய கர்த்தாவின் சகலத்தை செய்ய வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கோடி தேடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆமென் வல்லமை, ஆமென் வல்லமை. கோடி தேடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆமென் வல்லமை, ஆமென் வல்லமை. கோடி தேடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆமென் வல்லமை,
பார்த்து ஐயோ நீ எப்பொழுது இருந்து வாரும் என்று நினைக்கிறேன் ஆண்டவரே. ஒரு விஷயம் நான் மனம் விரும்புகிறேன். துர்ச்செய்திகளை அவிசுவாச வார்த்தைகளை நான் பேசினேன். எத்தனையோ மரணங்கள் வாழ்க்கையில வந்தது, அதிலிருந்து என்னை காப்பாற்றுகிறேன். அதை நான் மறந்து விட்டேன் ஆண்டவரே. இந்த காலை வேளையில் ஆண்டவரே நீ செய்த நன்மைகளை நினைத்து நன்றி சொல்லுகிறேன், நன்றி சொல்லுகிறேன். நடப்பதை நீ நடத்தி வைப்பீர் ஆண்டவரே. ஏன்னா நான் நம்புவது மனுஷனை கிடையாது, நான் நம்புவது எனக்காய் மரித்து உயிர்த்து எழுந்து மீண்டும் வரப்போகிற இயேசுவை நம்புகிறேன் ஆண்டவரே. எனக்காய் சிந்தப்பட்ட இரத்தத்தை நம்புகிறேன் ஆண்டவரே. எல்லாம் முடிந்தது என்று சொன்ன நாவை நம்புகிறேன் ஆண்டவரே. பிதாவே அறியாமல் செய்கிறார்கள் மன்னியும் என்று சொன்ன நாவை நம்புகிறேன் ஆண்டவரே. இந்த காலை வேளையில் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துகிறேன், ஒவ்வொருவரையும் பலப்படுத்துகிறேன். இவர்கள் வீடுகளுக்கு போகும்பொழுது இவர்களுக்காக ஒரு அதிசயம் காத்திருப்பதா, இவளுக்காக ஒரு அற்புதம் காத்திருப்பதா, இவளுக்காக பரத்திலிருந்து ஒரு நன்மை காத்திருப்பதா. இவருடைய ஆசீர்வதியும் ஆண்டவரே, இவருடைய ஆசீர்வதி ஆசீர்வதி. சூழ்நிலைகள் மாறும், பிரச்சனைகள் மாறும். வீடு வாசல் இல்லாத வீடு வாசல் உண்டு பண்ணி கொடுங்க ஆண்டவரே. சுகம் தேவையான ஒரு சுகத்தை கொடுத்தபடினால் உங்களுக்கு நன்றி சொல்லுகிறேன் ஆண்டவரே. அடுத்தது என்ன செய்வேன் என்று தெரியாமல் இருக்கும் பொழுது நீ ஒரு வழியை காண்பிக்கிறபடினால் உங்களுக்கு நன்றி சொல்லுகிறேன். எதிர்காலத்தில் ஆசீர்வாதமாய் மாறப்போகிறபடினால் நன்றி சொல்லுகிறேன். சபை வளர்ச்சிக்காக நன்றி சொல்லுகிறேன், சபை பெருக்கத்துக்காக நன்றி சொல்லுகிறேன். இந்த பட்டணத்தில் பெரிய காரியங்களை செய்ய எங்கள் ஒவ்வொருவரை நிறுத்தி வைத்திருக்கிறபடினால் உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். அப்பா நம்முடைய ராஜ்யத்துக்காக எங்கள் ஒவ்வொருவரும் பிரித்தெடுக்கிறார்கள். இன்றைக்கு இந்த ஆமசின் பகுதியில் ஆண்டவரை எங்களை சிறிய கூட்டமாய் தேர்ந்தெடுத்த நீர் எங்கள் சிறிய கூட்டத்துக்குள்ளாக பெரிய காரியங்களை பலவான்களை கட்டி பாதாளத்தை சிறைப்படுத்தி அநேக ஜனங்களை தேவ சமூகத்தில் கொண்டு வருவதற்கு ஒரு கருவியாக எங்கள் ஒவ்வொருவரையும் பயன்படுத்த போகிறபடினால உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். நம்முடைய சபையில் இருக்கிற சிறியோருக்கு பெரியோர் வரை ஒவ்வொருவரையும் பயன்படுத்தி, ஒவ்வொருவரையும் பயன்படுத்தி. சிறு பிள்ளைகள் இல்லாதவர்கள் அவங்களை பயன்படுத்தினார், அவங்களை பயன்படுத்தி ஒவ்வொருடைய நாமும் கூர்மையான நாமம், விசுவாசத்தின் நாவாக, அற்புதத்தின் நாவாக, தேவனை அறிய பண்ணுகிற நாவாக மாறுவதாக மாறுவதாக ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். யாவும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல காரியங்களையும் மறவாதே. அவர் அக்கிரமெல்லாம் மன்னித்து, நோய்களெல்லாம் குணமாக்கி, எவ்வாறு அழிவு கிருபையினால் இரக்கத்தினால் முடிசு, நன்மையால் வாயை திருத்தினார். கழிவு சமமாக வாயில் திரும்ப வாழாதது போலாம். உடைக்கப்பட்ட யாவை கர்த்தர் நீதி நியாயம் செய்தார். ஆகையால் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல காரியங்கள் முழுவதும் மறவாதே. ஆசீர்வாதத்தை கரங்களை உயர்த்திக் கொள்ளுமாக. நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் முக பிரகாசம் எங்களுக்கு ஒவ்வொரு வாழ்வில் பிரகாசம் கடவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபை, மீட்பு, ரட்சிப்பு, இரக்கம், சமாதானம் எங்களுக்கு ஒவ்வொரு வாழ்வில் உண்டாவதாக. நம்முடைய தேற்றவனாகிய பரிசுத்த ஆவியோட ஐக்கியம், அன்யோன்யம், வல்லமை, அக்கினி பாவத்தை உணர்த்தி நீதிக்காய் வாழ பண்றவான், நியாய தீர்ப்புக்காய் காத்திருக்கிற காத்து எப்பொழுதும் தேவன் செய்தவைகளை மறவாமல் நன்றி சொல்லி செய்ய போகிறதை என் வாழ்க்கை அனுபவிக்கிற கிருபைகள் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் இங்குள்ளவர்களுக்கும் ஆன்லைன் மூலமாய் கேட்டுக்கொண்டிருக்கும் வாழ்க்கையில் உண்டாவதாக. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் ஆசீர்வாதங்கள் உங்களோடு என்னோடு கிறிஸ்து இயேசு வருமட்டும் வலுவாதபடி தங்கி வாசம் பண்ணுவதாக. நாம் யாவரும் சேர்ந்து சொல்வோமாக. ஆமென், ஆமென். சற்று Thank you.